இன்னைக்கு இந்த வீடியோவில் சாக்கோ சிப்ஸ் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் எந்த ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணாமே இருந்திருந்தேன். ரெசிபிஸ் எல்லாம் ஆல்ரெடி நிறைய நாங்கள் ஷூட் பண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலுமே எடிட்டிங்க்கு ப்ராப்பரான டைம் செட் ஆகவே மாட்டேங்குது. ஸோ நிறைய எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சில ரெசிபிஸ் எல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவை நல்லா லெவல் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. அடுத்து அது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அடுத்து அது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், அடுத்தது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஸ்கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது பேக்கிங் பவுடர் எல்லா பக்கமே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இருந்தாலுமே நம்ம எடுத்துக்க போற அந்த மாவு நல்லா அல்ட்ரா ஃபைன் பவுடரா கிடைக்கணும். நல்லா அது ஸ்மூத் டெக்ஸ்சருக்கு மாறணும். அதுக்காக 2-3 வாட்டி ஒரு சலடை போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க, கேக் செய்யறதுக்கு உண்டான கேக் ஃபிளார் ரெடி ஆயிடுச்சு. அதை ஓரமா வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அது கூட 4 முட்டையை உடைச்சு ஊத்திக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸும் நான் ஆட் பண்ணிருக்கேன். என்னதான் நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணாலுமே முட்டையினுடைய ஸ்மெல்லை நம்ம கம்ப்ளீட்டா லாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா மில்க் எசன்ஸ் நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். முட்டையை பாருங்க நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லயே லைட்டா பீட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு நல்ல நுர பொங்கி கிடைக்கிற அந்த சமயத்துல லைட்டா நுரைச்சு அந்த சமயத்துல இது கூட நான் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க நார்மல் சுகரே ஒரு 1/2 கப் நிறைய எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வேகமா அடிக்க வேணாம். வேகமா அடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆயிரும்னா முட்டை ஈஸியா ஃபோமி ஆயிரும். ஆனா சக்கரை கரையவே செய்யாது. அதனால சக்கரையும் நல்லா கரையணும், முட்டையும் நம்ம சூப்பரா ஃபோமியா பீட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி அடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வச்சிருந்த அந்த 1/2 கப் சக்கரை ஃபுல்லா ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசி ஸ்டேஜ்ல நீங்க ஸ்பீடு நல்ல ஒரு மீடியம் ஸ்பீட் வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி லைட்டா பீட் பண்ணி கொடுத்தா போதும். அடுத்து இது கூட பாத்தீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி நம்ம இந்த கேக் பேட்டருக்குள்ள ஆட் பண்ணணும். கொஞ்சமா மாவு கொட்டணும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணணும். லைட்டா இங்க பாருங்க, கொஞ்சமா மாவு போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இதையே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். முட்டையினுடைய ஃபோமினஸ் மட்டும் தயவு செஞ்சு குறைச்சிடாதீங்க. ஓவரா பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வராது. அடுத்து இந்த கேக் நான் பீஸ் கேக் மாதிரி செய்ய போகிறதுனால நான் இது கூட சாக்கோ சிப்ஸ் கொடுக்க போகிறேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் லைட்டாக ஆட் பண்ணிட்டு அந்த சாக்கோ சிப்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் பேட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால சாக்கோ சிப்ஸ் கீழே போய் செட் ஆகாமல் இருக்கும். பாருங்க, சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் இதை ட்ரேல ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கேக்கை ப்ரீ ஹீட்டட் ஓடிஜியில் நான் ஒரு 35 நிமிஷம் 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கேக் பாருங்க நல்லா சூப்பராக ஆரியும் கிடச்சிருக்கு. இதை நான் டீமோல் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன். நான் பீஸ் போடும்போது அதனுடைய சாஃப்ட்னஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்க கொக்கோ பவுடர் ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான். ஷேடும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சாக்கோ சிப்ஸும் பாருங்க நல்லா கீழே பாட்டம்ல போய் செட் ஆகாமல் நல்லா சென்டர்ல அங்கங்கே ஃபிக்ஸ் ஆகி கிடைச்சிருக்கு. அடுத்த வீடியோவில் நான் இதே பேட்ச் கூட இன்னொரு கேக் செஞ்சுருந்தேன். அதுக்குண்டான ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.